வணக்கம் தமிழா. நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் எடுத்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா Panasonic பிராண்டோட 237 லிட்டர் கெப்பாசிட்டியில் இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனிஸ் மேக்கில் கொடுத்துருக்காங்க. 2025 மாடல் 2 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் 266 தான் கரண்ட் எடுத்துக்கும். வாரண்டி போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 வருஷம் கம்ப்ரஸர் இருக்கும். ஃபுல் யூனிட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இன்பில்டு ஸ்டெபிளைசர் இருக்குது. உங்கள் ஏரியாவில் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டெபிளைசர் போட்டுக்கிறது பெட்டர். டோரோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் மேலே ஃப்ரீசர் கீழே ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் கன்வெர்ட்டபிள் டைப்லாம் எதுவுமே கிடையாது. மேலே ஃப்ரீசர் தான் யூஸ் பண்ண முடியும். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டஃபன் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐஸ் கியூப் ட்ரை கொடுத்துருக்காங்க. தண்ணி ஊற்றிச்சிங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் வந்துடும். ரொட்டேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட டோர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக 2 ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஷெல்ஃப்ஸில் நீங்கள் மசாலா ஐட்டம்ஸ் வைக்கலாம், இல்லை ப்ளஸ் வந்து நீங்கள் நட்ஸ் ஐட்டம்ஸ் வைக்கலாம், ரவுண்ட் பாட்ஸ்லாம் வைக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப அகலமாகவே கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் யாரும் Panasonic ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறீங்க, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜோட பாட்டம் போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஷெல்ஃப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பியூர் டஃபன் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டஃபன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் கூலிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக குட்டியாக உள்ள நாப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூலிங் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜில் எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வெஜிடபிள் பாக்ஸ் தான். பியூராக எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மாய்ஸ்சரைஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. அதில் வெயிட் வைக்கக்கூடாது. டோர் கம்பார்ட்மெண்ட் போயிட்டோம் அப்படின்னா டோரில் பார்த்திங்கன்னா பெருசாக நிறைய ஷெல்ஃப்ஸ் கிடையாதுங்க. 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் 2 ஸ்டோரேஜில் ஒரு எக் வைக்கிறதுக்கு தனியாக அட்ஜஸ்டபிள் டைப் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 2 தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பாக்ஸ் பெருசாக கொடுத்தனால அதில் உள்ள ரேக்கை கம்மி பண்ணிட்டாங்க. இந்த ஃப்ரிட்ஜோட காஸ்ட் 25,900 வரும். ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். 26,000க்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 26,000க்கு கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ் நிறைய ஃப்ரிட்ஜஸ் இருக்குது. ஓகே, இது மாதிரியான ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எதுவும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக மேக் பண்ணுறேன்.